நடிகர்களை பெருசா நகர்ப்புறங்கள்ல இருக்கிறவங்க விரும்ப மாட்டாங்க. இப்போ அப்படியே மாறி இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா தினமலருக்கும் பாண்டேவுக்கும் எப்பவுமே ஒரு கருத்து ஒன்று இருக்கும். ஸோ அந்த கருத்தை அவங்க அதற்குள் திணிப்பது வழக்கமாக இருக்குது. பட் அவங்க பிஜேபி சார்பு நிலை எடுப்பது தான். விஜய் ஒரு நிகழ்ச்சிக்கு போனாருன்னா எவ்வளவு கெடுபிடிகள் இருக்குங்கிறத நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அப்படி இல்லைன்னு யாராவது சொன்னால் அதை நம்ம நம்பவே வேண்டாம். ஸோ அந்த அளவுக்கு தான் சூழ்நிலை இருக்குது. இப்போ மற்ற கட்சி தலைவர்கள் போகும்பொழுது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிற எல்லா அமைப்புகளுமே, காவல்துறை உள்ளிட்ட எல்லா அமைப்புகளுமே விஜய் வராருன்னு ஒரு பொருட்டே கிடையாதுன்னு இவங்க சொன்னால் கூட அவரை எதிர்த்து தான் ஒரு அரசியல் இங்கே பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி திமுக, அதிமுக, இன்னும் எந்த கட்சியாக இருந்தாலும் விஜயை பற்றியோ தாவேகாவை பற்றியோ பேசாமல் அவங்க நாட்களை கடத்துவதே கிடையாது. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையை அவர் கிரியேட் பண்ணிட்டார். ஸோ அதனால் பயப்படுறாங்கன்னே கூட வச்சுக்கிங்களேன். ஒரு 20 கோடி செலவு பண்ணுற ஸ்ட்ரென்த் உள்ள ஆளை தான் உள்ளே கொண்டு வராங்க. இந்த தேவை இங்கே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 2 கோடி கூட இல்லாத ஒருத்தரை நீங்கள் வேட்பாளராக்கி ஒரு தொகுதியில் வேலையே செய்ய முடியாமல் நின்ட்டாருன்னு வைங்க. ஒரு பக்கம் அந்த பிரச்சனை இருக்குது. இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் ஈஸியாக விலைக்கு வாங்கிட்டு விஜய் வர்ற இடத்துலலாம் பெரும் கூட்டம் வருது. இப்போ போன மீட்டிங்க்கு இவ்வளோ வந்துச்சு, நீ 5000ன்னு சொன்னேன், 50,000 பேர் வந்துட்டாங்க, நான் உனக்கு ஃபைன் போடுறேன் அப்படின்னு சொல்லி மேலும் ஒரு தொகையை விதிச்சாங்கன்னு வைங்க. ரெபல் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நவீன். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகை வலைப்பை சந்தனன் சார் நினைஞ்சிக்க. வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேகா அதாவது நிறைய சர்வேஸ்லாம் வருது சார். இப்போ தினமலர் ஒரு சர்வே எடுத்திருந்தாங்க, நியூஸ் 7 ஒரு சர்வே போட்டிருந்தாங்க. அதில் குறிப்பாக சென்னையில் எல்லா தொகுதிகள்லையுமே தாவேகா முன்னாடி வரத்தை நம்மளால் பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க சார்? பெரும்பாலும் இந்த மாதிரி கருத்து கணிப்புகள் அவங்களுடைய ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நடத்துகிறாங்க. எதுவுமே முழுமையாக சரியானது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா நிறைய கருத்து கணிப்புகள் இங்கே வருது. ஏதோ ஒரு வகையில் ஒரு பாரபட்சம் இருக்கும். ஆனால் இவங்க சொல்கிற கருத்து கணிப்பு ஒரு பக்கம் தினமலர் பாண்டே சேர்ந்து எடுக்கிறது, இன்னொரு பக்கம் நியூஸ் 7 அப்படிங்கும் பொழுது தினமலருக்கும் பாண்டேவுக்கும் எப்போவுமே ஒரு கருத்து ஒன்று இருக்கும். ஸோ அந்த கருத்தை அவங்க அதற்குள் திணிப்பது வழக்கமாக இருக்குது. பட் அவங்க பிஜேபி சார்பு நிலை எடுப்பதை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அவங்களே பிஜேபிக்கு எதிராக பேசுகிற ஒருவரை ஒரு அதிகப்படியான வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்புறதா வேணுமா, நம்பித்தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு ஒரு இது இருக்குது. என்னென்னா இப்போ அவங்களே சொல்லும்போது அதை நம்பி தானே ஆக வேண்டியது இருக்குது. நிச்சயமாக அவங்க பார்சியலாக பேசும்பொழுது பிஜேபிக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வாக்கு வங்கி அதிகமாக இருக்குது, பிஜேபி கூட்டணிக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவது தான் சரியாக இருந்திருக்கும் அவங்க பார்வையில். பட் அவங்க இப்படி சொல்லும் பொழுது ஓகே கரெக்டாக இருக்கும் போல இருக்கேன்னு நமக்கு தோணுது. இன்னொன்று இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா நடிகர்களை பெருசாக நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்க விரும்ப மாட்டாங்க. இப்போ எம்ஜிஆர் கலைஞர்னு ஒரு பெரிய போட்டி போகும்பொழுது நகரத்தில் இது மாதிரி சென்னை போன்ற இடங்களில் எல்லா தொகுதிகளிலும் திமுக தான் ஜெயிச்சிருக்கு. எம்ஜிஆர் என்ன பண்ணுவார், நகரங்களை விட கிராமங்களை ரொம்ப நம்புவார். அவரே அருப்புக்கோட்டை மாதிரி தொகுதியில் தான் போய் நிற்பார். கலைஞர் துறைமுகம் மாதிரி தொகுதி, சேப்பாக்கம் மாதிரி தொகுதி இப்படி நிற்பார். இப்போ அப்படியே மாறி இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு நடிகருக்கு அவர் பின்னால் நிற்கணுங்கிற ஒரு எண்ணம் நகர்ப்புறங்களில் வருது அப்படிங்கிறது உள்ளபடியே ஒரு பெரிய மாற்றமாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி சென்னை திமுகவினோட கோட்டை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் எல்லா இடங்களுமே கொளத்தூரே எடுத்துக்கிட்டா கூட ஒரு சிறிய அளவில் தான் திமுக முன்னாடி இருக்கிறது. ஒரு 2%, 3%. இத்தனைக்கும் விஜய் இங்கே ஒரு பிரச்சாரம் கூட பண்ணலை, ஒரு கூட மக்களை சந்திக்கவில்லை சென்னை மாவட்டம். அப்படி இருக்கும்போது இந்த எழுச்சி எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, விஜய்க்கு நீங்கள் பகுதியாக பிரிப்பதை விட ஏஜாக நீங்கள் பிரிக்கிறது தான் சரியாக இருக்கும். இப்போ இளைஞர்களுடைய வாக்கு, அதுவும் குறிப்பாக அந்த 18லேருந்து 30 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான வாக்கு யாருக்கு போகும்னா விஜய்க்கு போகுங்கிற அளவுக்கு தான் இப்போதைய கணிப்பு இருக்குது. அப்போ நகர்ப்புறத்திலும் அதுதான், கிராமப்புறங்கள்லையும் அதுதாங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மேஜிக் தான் இதில் நடந்திருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அடுத்தடுத்து அவர் இன்னும் ஈரோடுக்கு பிறகு பேசவே இல்லை. என்ன சார், என்ன நிலைமை? ஏன்னா இன்னொரு 3 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. இன்னுமே அமைதியாக இருந்து இன்னுமே வீட்டில் இருக்கிறது அப்படின்றது எப்படி சார்? இல்லை, ஒரு புறம் அது பெரிய விமர்சனமாக மாறி இருக்குது. அது அவரும் கவனிச்சுட்டு இருக்கார். இப்போ விஜய் வெளியில் வர்றதில்ல, விஜய் பேசுறதில்ல, விஜய் மக்களை பார்க்குறதில்ல அப்படிங்கிறது தொடர்ந்து ஊடகங்களில் வச்சுட்டே இருக்காங்க. இது ஏதோ ஒரு கட்டத்தில் தனக்கு ஒரு மைனஸை கொடுக்குங்கிறது அவரும் உணராமல் இல்லை. ஆனால் இன்றைக்கி சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்குது, விஜய் ஒரு நிகழ்ச்சிக்கு போனாருன்னா எவ்வளவு கெடுபிடிகள் இருக்குங்கிறத நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அப்படி இல்லைன்னு யாராவது சொன்னால் அதை நம்ம நம்பவே வேண்டாம். ஸோ அந்த அளவுக்கு தான் சூழ்நிலை இருக்குது. இப்போ மற்ற கட்சி தலைவர்கள் போகும்பொழுது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக
அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிற எல்லா அமைப்புகளுமே, காவல்துறை உள்ளிட்ட எல்லா அமைப்புகளுமே விஜய் வராருன்னா ரொம்ப கெடுபடியாக ஏகப்பட்ட கேள்விகளை கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், இந்த ரோட் ஷோவுக்கு அரசு வந்து ஒரு வழிகாட்டு முறையை உருவாக்கியிருக்கு. அந்த வழிகாட்டு முறையே தவறாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நீதிமன்றத்துக்கு சிடிஆர் நிர்மல்குமார் போயிருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு முன்னுரிமை கிடையாது, ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தான் முன்னுரிமைங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. அப்போ தாவேகா வந்து தேர்தல் ஆணையத்தால் இன்னும் அங்கீகரிக்கப்படல. ஏன்னா ஒரு தேர்தலை சந்தித்த பிறகு அவங்களுடைய வாக்கு வங்கியை வச்சு தான் அவங்க அங்கீகரிப்பாங்க. அப்போ பதிவு செய்யப்பட்ட ஒரு இயக்கமாக தான் அதை பார்க்குறாங்க. அப்போ திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ அல்லது மற்ற கட்சிகளுக்கோ கொடுக்குற ஒரு சுதந்திரம் தாவேகாவுக்கு இருக்காது. நாளைக்கு இவங்க பர்மிஷன் கேட்க போகிறாங்க ஒரு வருஷம்னா கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த வழிகாட்டு நெறிமுறையை நீங்கள் மாற்றி வேற ஒன்றா கொடுங்க அப்படின்னு தான் இன்றைக்கி நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நீதிமன்றம் எத்தனை நாளில் இதுக்கு தீர்ப்பு சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி நெருக்கடிகள் அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் விஜயால் மக்களை போய் சந்திப்பதில் பெரிய சிரமம் இருக்குது. ஏன் சார் ஒரு 3 வருஷம் ஆன கட்சிக்கு இவ்வளோ நெருக்கடி? அவங்க தான் வந்து விஜய்லாம் ஒன்று ஆளே இல்லைப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் வந்து திமுக அதிமுக பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளோ வந்து கெடுபிடி விஜய்க்கு மட்டும்? அவருடைய செல்வாக்கு தான். விஜய்லாம் ஒரு ஆளே இல்லைப்பான்னு அவங்க சொன்னால் கூட விஜய் சொன்ன மாதிரி தான், நீங்கள் நான் தான் ஒரு பொருட்டே கிடையாது இல்லை, அப்புறம் ஏன் என்னை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார்ல அவர். ஸோ அதுதான் உண்மை. அவர் ஒரு பொருட்டே கிடையாதுன்னு இவங்க சொன்னால் கூட அவரை எதிர்த்து தான் ஒரு அரசியல் இங்கே பண்ண வேண்டியதாக இருக்குது. எல்லாருமே சொல்கிற மாதிரி இப்போ நாஞ்சில் சம்பத் வந்து அந்த கட்சியில் சேர்ந்து சொன்னால் கூட அதுதான் உண்மையாக இருக்குது. அவர் பேச மாட்டாரானால் அவரை பற்றி தான் மற்ற எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க, தமிழகமே அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்குன்னு அவர் சொன்னார்ல, அதுதானே உண்மை. இன்றைக்கி திமுக அதிமுக இன்னும் எந்த கட்சியாக இருந்தாலும் விஜயை பற்றியோ தாவேகாவை பற்றியோ பேசாமல் அவங்க நாட்களை கடத்துவதே கிடையாது. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையை அவர் கிரியேட் பண்ணிட்டார். ஸோ அதனால் பயப்படுறாங்கன்னே கூட வச்சுக்கங்களேன். ஆனால் அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க? வெளிப்படையாக சொல்ல முடியாது. நீங்க சொல்லுமா எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும் போது, ஆனால் விஜய் அவர்களும் இதை பற்றி பேசணும் இல்லை சார். இப்போ ஜனநாயகன் இஷ்யூவாக இருக்கட்டும், அது கூட கோர்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பீகார் தொழிலாளி வந்து அந்த ஒரு கொலை செய்யப்பட்ட சம்பவம், அதுக்கு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அதான் அறிக்கையை தாண்டி நீங்கள் ஒரு வீடியோவை வெளியிட்டீங்க அப்படின்னா இன்னும் வெகுஜன மக்களுக்கு அதை ரீச் ஆகும்ல சார்? இல்லைங்க, இன்னைக்கு வந்து விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, விஜய் பேசணும்னு நம்ம நினைக்கிறோம். நீங்கள் வந்து ஒரு வீடியோ மூலமாக உங்களுடைய கருத்துக்களை கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு போயிடலாம். ஆனால் ஒரு பொதுக்கூட்டம் ஏற்படுத்துகிற ஒரு இம்பேக்டையோ ஒரு ரோட் ஷோ ஏற்படுத்துகிற இம்பேக்டையோ இந்த வீடியோ ஏற்படுத்தாது. அதிகப்படியாக ஷேர் பண்ணுவாங்களே தவிர அது ஒன்று இருக்குது. இப்போ அரசியல் தலைவர்னா ஏன் வந்து அவங்க அண்ணா மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க? அண்ணா பாட்டு தூங்கி எழுந்துச்சு துண்டால முகத்தை தொடச்சிட்டு வந்து ஈஸ்டரில் உட்காந்துவார், யார் வந்தாலும் அப்படி தான் பேசுவார். ஆனால் இன்றைக்கி எல்லாருமே அப்படி இருக்காங்களா என்ன? இன்றைக்கி அவங்களோட இயல்பான தோற்றத்தையே மறைச்சி விற்கலாம் வைக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இங்கே தோற்றம்ங்கிறது முக்கியம். ஒரு 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 இடத்துக்கு போனோம்னா அங்கே அது எப்படி இருக்கணுங்கிறது முக்கியமாக இருக்குது. ஒரு 4 ஜிம் பாய்ஸ் வந்தால் கூட அது ஒரு பெருமையாக பார்க்குற உலகமாக இருக்குது. இப்போ சாதாரணமாக ஒரு வர்றதுக்கும் ஒரு 50 ஜிம் பாய்ஸோட ஒருத்தர் வர்றதுக்கும் அவருக்கான மரியாதையே கூடுது இல்லை. ஸோ அதெல்லாம் இன்றைக்கி தேவைப்படுது. செயற்கையாவது நம்ம உருவாக்கிக்கணும்னு நினைக்கிற ஒரு உலகத்தில் நாம் இருக்கோம். அப்போ எல்லாத்துக்குமே நீங்கள் வீடியோவில் கருத்துக்களை தெரிவிப்பதுங்கிறது நடக்காது. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்காவது அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது அவர் வீடியோ மூலம் வந்து ஒரு கருத்தை பதிவிடலாம். அது நல்ல விஷயம்தான். அதை எதிர்காலத்தில் செய்வாரான்னு எனக்கு தெரியல, செஞ்சால் நல்லாயிருக்கும். விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் மாநாட்டிலே சொன்ன விஷயம் வந்து இதுவரைக்கும் தமிழகம் சந்திக்காத ஒரு விசித்திரமான தேர்தலாக இது இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் சார். இப்போ இருக்கிறத பார்க்கும்போது அப்படிதானோ அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன்னா இவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இது வரைக்கும் எந்த தேர்தலையும் இருந்தது கிடையாது. தேர்தல் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி பொதுமக்களும் சரி, இளைஞர்களும் சரி, பெண்களும் சரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு மாற்றத்தை விஜய் அவர்கள் ஏற்படுத்தியிருக்காருன்னு எடுத்துக்கலாமா சார்? இல்லைங்க, பல்வேறு சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்குங்க. இப்போ இந்த இளைஞர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவதற்கு விரும்புகிறாங்க, வர்றாங்க அப்படின்னே வச்சுக்கலாம். ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஓட்டு இருக்காங்கிறது ஒன்று இருக்குது. இன்றைக்கி எஸ்ஐஆருங்கிறது இப்போ வந்துருச்சு. எல்லாருமே போய் நீங்கள் அங்கே நின்று உங்களுடைய வாக்குகளை முறையாக உருவாக்கிக்கணும். அப்போ தான் நீங்கள் தேர்தலில் போய் ஓட்டு போட முடியும். ஆனால் ஒரு திமுகவோ அதிமுகவோ களத்தில் இறங்கி அந்த பணியை செஞ்ச மாதிரி தாவேகா செஞ்சுருக்கான்னா இல்லை. நாம் தமிழர் கூட செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை வந்து எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படிங்கிறதுல அவங்க கூடவே நின்று பல பேரை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. ஆனால் தாவேக்கா எங்கேயாவது இந்த வேலையை செஞ்சுதான்னா இல்லை. அவங்க வேற யாரோடைய சண்டை போடுறது தன் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பகுதியாக வச்சுருக்காங்களே தவிர இதுதான் நமக்கு தேவை, இதுதான் நாளைக்கு முக்கியமானது அப்படின்னு நினைக்கல அவங்க. அப்போ ஏதோ ஒரு இடத்துல அவங்க கோட்டை விட்டுக்கிட்டே இருக்காங்க. அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் அந்த 18 வயசில் ஒருத்தன் வந்து விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினச்சான்னா அவனை கைட் பண்ண வேண்டியது அங்கே இருக்கிற நிர்வாகிகள் தான்.
இப்போ அவங்க என்ன பண்ணணும், நீ வா நான் உன்னை கூப்பிட்டு போய் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி உன்னை சேர்த்து விட்றேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் அந்த வேலையை பார்த்தாங்க. அப்போ அதை முடுக்கி விடுறது தானே சரியாக இருக்கும். அதை அவங்க இன்னும் செய்யலை. ஸோ இப்படி வந்து வெறும் மனதளவில் ஓட்டு போடுற கூட்டம்னா நாளைக்கே விஜய் முதலமைச்சர் ஆயிடுவார். ஆனால் இங்கே வந்து நீங்கள் வாக்கு சாவடியில் போய் ஓட்டு போடணும். அதற்கு பல முறைகள் இருக்குது. அதெல்லாம் இவங்க சரியாக செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த இடத்துல அவங்க கோட்டை விட்டுருவாங்களோன்னு நான் திரும்ப திரும்ப யோசிக்கிறேன். ஸோ அதாவது விஜய்க்கு ஓட்டு போகணும்னு எண்ணம் இருக்குது, ஆனால் அதுக்கான பாசிபிள் வே இல்லை. அதை வந்து விஜய் இவங்க உருவாக்கிக்கல, அந்த கட்சியும் உருவாக்கி தரல. ஆமாம், அது ஒரு ஆபத்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இப்போ விஜய் பேசலை, மற்ற நிர்வாகிகள் வந்து ஒரு சில இடங்களில் இப்போ தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறதான குழுலாம் வந்து அமைச்சிருங்க, அது கூட ஏதோ ஆப்லாம் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்வி. ஸோ பொதுமக்கள்கிட்ட வந்து கருத்தை கேட்டு அதன் மூலயமா தேர்தல் வாக்குறுதி அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு எடுபடும் சார் இந்த மாதிரி? இல்லை, அதுதாங்க சரியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் அவன்கிட்ட போய் கேட்டால் தானே தெரியும். கேட்காமலே நான் உட்காந்து மாளிகையில் உட்காந்து ஒரு முடிவு எடுத்தேன்னா அவன் பசி எனக்கு எப்படி தெரியும், அவன் தேவை எனக்கு எப்படி தெரியும்? என்னதான் வந்து கிராமத்தில் எங்களுடைய கட்சிக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டது இருக்குது, பார்த்தது இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு தேர்தல் வாக்குறுதி பண்ணால் கூட சம்மந்தப்பட்டவர்களே எனக்கு இந்த தேவை இருக்குது, இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னா அது இன்னும் நல்லா இருக்கும்ல. இப்போ ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பல்கலைக்கழகம் வரணும், அல்லது ஒரு குறிப்பிட்ட கல்லூரி வரணும், அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனை ஏதோ ஒன்று வரணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா அது நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லலாமே. இப்போ மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வருவோம்னு இவங்க சொன்னாங்கல்ல. ஆமாம், இப்போ அங்கே ஒரு தேவை இருக்குல்ல. அப்போ எய்ம்ஸ் வேண்டாங்க, எங்களுக்கு அதை விட இன்னும் பெட்டராக ஒன்று பண்ணி கொடுங்க, எய்ம்ஸ் அளவுக்கு இணையாக ஒன்று பண்ணி கொடுங்க, அது தமிழக அரசே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மக்கள் கோரிக்கை வச்சாங்கன்னு வைங்களேன். இப்போ மதுரையில் ஹாஸ்பிட்டலே இல்லையான்லாம் கேட்க முடியாது, இருக்குது, நிறையா இருக்குது. எத்தனை ஹாஸ்பிட்டல் வந்தாலும் மக்களுக்கான தேவையும் இருக்குது. ஸோ அதனால் மக்களுடைய விருப்பத்திற்கு இணங்க ஒரு தேர்தல் அறிக்கை தயார் பண்ணுறதுங்கிறது புதுசாக இருக்குது, அது தேவையும் கூடங்கிறேன். அது அந்த ஆப் மூலயமா பண்ணுறது அப்படின்றது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் வச்சு விஜய் பயணிக்கிறாரு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி தாங்க போகணும். நீங்கள் வந்து எதுக்கு வந்து வாக்கு சீட்டு முறையை ஒழிச்சாங்க, அடுத்த கட்டத்துக்கு நகரணும். இப்போ வாக்குச்சீட்டுலாம் வந்து பண்ணிங்கன்னா நீங்கள் எண்ணி சொல்கிறதுக்கே பல நாட்கள் ஆயிரும். இன்றைக்கெல்லாம் அப்படி பட்டனை தட்டினா அந்த இதில் அந்த மிஷினில் எத்தனை வாக்கு யாராக இருக்குது என்னென்னங்கிறது க்ளீனாக வந்துடுது. முன்னெல்லாம் எண்ணணும் உட்காந்து, அது அதை விட அடுத்து அப்கிரேட் ஆகிறோமா? அப்போ விஞ்ஞானத்தை நம்ம அடாப்ட் பண்ணி அப்கிரேட் ஆகிறது தான் சரியாக இருக்கும். இன்றைக்கி பல ஆப்புகள் வந்துருச்சு, நீங்கள் மக்களோடு மனதோடு பேசுகிற ஆப்பெல்லாம் வந்துருச்சு. அப்போ இது தேவை தானே, அது அது நல்ல விஷயந்தாங்கிறேன். ஒரு பக்கம் விஜய்க்கான செல்வாக்கு அதிகரித்து நம்மளால் பார்க்க முடியும், இன்னொரு பக்கம் ஆளும் அரசுக்கு எதிரான அந்த மனநிலையில் மக்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு அமைச்சர்களும் கொடுக்குற பேட்டி வந்து ஒரு ஒரு விரக்தியினோட உச்சமாக நான் வந்து பார்க்குறேன். இப்போ அந்த பீகார் தொழிலாளிக்கு வந்து அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஒரு நேற்று ஒரு கருத்து தெரிவிக்கிறார், இன்னைக்கு ஒரு கருத்து தெரிவிக்கிறார். திமுக எம்பி கனிமொழி கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி மதுக்கடையெல்லாம் நீங்கள் மூடுவேன்னு சொன்னீங்களே, அது போன எலெக்ஷனுக்கு சொன்னதுங்க அப்படின்ட்டு போகிறாங்க. ஒரு ஒரு 500 கடைகள் மூடப்படும்னு சொல்கிறாங்க அவங்க, நாங்கள் மூடி இருக்கோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கான வெளியீடு இருக்கு. இப்போ எந்த இடத்துல மூடி இருக்கீங்க அப்படின்றது மக்களுக்கு தெரியணும் இல்லை சார்? அவங்க வந்து நிறைய விதவைகள் வந்து உருவாகிறாங்க அதிமுக ஆட்சி காலத்தில் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதே கேள்வி இப்போ கேட்கும்போது நாங்கள் இவ்வளோ மூடி இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே சார்? அது போன தேர்தல் கொடுத்த இது அப்படின்னு சொல்றது வந்து எந்த வகையில் நியாயம் சார்? அது இல்லைங்க, அதுதான் இப்போ சில கேள்விகளை சிலரால் சமாளிக்க முடியாது. ஏன்னா காலகாலமாக இந்த மதுக்கடைகளை நாங்கள் மூட போகிறோம்னு சொல்லிட்டு தான் அவங்க ஆட்சிக்கே வராங்க. இதே மதுக்கடைகளுக்கு எதிராக இன்றைய முதல்வர் அன்னைக்கு வந்து போர்டை தூக்கிட்டு இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு முற்றிலும் அது நிறுத்தப்பட்டதா அப்படின்னா இல்லை. அப்போ மதுக்கடைகளை நம்பி தான் வந்து அரசு நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஆட்சிக்கு வரும்போது ஒரு கருத்தாகவும் ஆட்சியில் இல்லாத போது ஒரு கருத்தாகவும் ரெண்டு கட்சிகளுமே மாறி மாறி இங்கே வச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் இவங்க வந்து பேசுகிறதுக்கு தடுமாறுறாங்க. இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் இந்த பீகார் இளைஞர் கொல்லப்பட்ட விஷயம்லாம் ரொம்ப அவ்வளவு பகீர்னு இருக்குது. இப்போ வடமாநில தொழிலாளர்கள் இங்கே நிறைய பேர் வர்றாங்க, அவங்க வந்து முறையாக பதிவு பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னும் கூட அவங்களுக்கான சட்டத்திட்டங்களை கொஞ்சம் நெறிப்படுத்தினா இது போன்ற விஷயங்களை குறைக்க முடியும்னு நமக்கு தோணுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போலீஸை போட முடியாது, ஆனாலும் இங்கே வந்து நம்மளை கண்காணிச்சுட்டே இருக்காங்கங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு இருந்தாலே கொஞ்சம் ஓரளவுக்கு சரியாக இருப்பாங்க. எல்லாரையும் நம்ம அப்படி சொல்லலை, இங்கே தொழிலாளிகளாக வர்ற எல்லாரையுமே நம்ம அப்படி சொல்லலை. அதிலும் சில பேர் கிரைம் அங்கே கிரைம் பண்ணிட்டு இங்கே வரவங்களாம் இருக்காங்கல்ல. ஸோ அப்படிப்பட்டவர்களே அவங்களுடைய கிரைம் லிஸ்ட் என்னவா இருக்குது? இன்றைக்கி தான் ஒரு கண்ணை வச்சு ஆதாரம் எடுத்தாலே அவன் கதையை நீங்கள் சொல்லிடலாமே. இப்போ அவன் ஆதாரம் வச்சு அவனுக்கு வந்து ஏதாவது குற்ற பின்னணி இருக்கா, அவன் இங்கே வந்து என்ன பண்ணுறான், ஸோ அப்படி வர்றவர்களை கண்காணிக்கக்கூடிய ஏதாவது ஒரு குழு இங்கே இருக்கா காவல்துறையில்? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று டெவலப் பண்ணாங்கன்னா இதெல்லாம் கூட எதிர்காலத்தில் தவிர்க்கலாம்.
இது ரொம்ப அதிர்ச்சியான விஷயமா தான் இருக்குது. இன்னொன்று, அமைச்சர்கள் வந்து பதில் சொல்ல திணறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. திணறாங்கங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அரசு அமைச்சர்கள் அவங்களுடைய வேலைகளை சரியாக செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ நிறையா திட்டங்களை இவங்க அறிவிக்கிறாங்க. ஏற்கனவே அறிவித்த திட்டங்களில் ஓரளவுக்கு நிறைவேற்றியிருக்காங்க. ஒரேடியாக அரசு வந்து 100% செஞ்சிட முடியாது. அதிருப்தி இருக்குது, மக்கள்கிட்ட அதிருப்தி இருக்குது. அதே நேரத்தில் முழுக்க முழுக்க திமுக மீது ஒரு அதிருப்தி இருக்கான்னா இல்லை. அதை நான் கண்கூடாக பார்க்குறேன். இந்த ஆன்டி இன்கமென்சி அப்படின்றது வந்து குறைவாக இருக்குன்னு சொல்ல வரீங்க? குறைவாக இருக்குது. நீங்கள் பலனடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் அவங்க பார்வையிலேருந்து பார்த்தா தான் அது தெரியும். இப்போ கிராமப்புறங்களில் வந்து அப்பா அம்மாவை கவனிக்காமல் விட்டுட்டு போன பல பேர் இருக்காங்க. இன்னொன்று வந்து கணவரை இழந்த பெண்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து எந்த இதுவுமே செய்ய முடியாது. அப்போ அரசு கொடுக்குற இலவசங்கள் நம்பி தான் அவங்க வாழ்க்கையை ஓட்ட வேண்டியது. அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. இலவச பஸ்ஸு, அதே மாதிரி வந்து முதல்நிலை பட்டதாரிக்கு உதவி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அரசு செய்ய வேண்டிய கடமை தானே, செஞ்சிட்ருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு மாற்றம் வேணுங்கிற எண்ணமும் மக்கள் மனதில் இருக்குது. அது எல்லார்ட்டையும் இருக்கான்னா இல்லை. அங்கே தான் நீங்கள் எந்த அளவுக்கு இறங்கி ஒர்க் பண்ணணுங்கிறத நான் சொல்ல வரேன். இப்போ தாவேகா மாதிரி புதிய கட்சிகள் வந்து திமுக ஏற்படுத்தி வைத்த ஒரு பிம்பம் இங்கே ஒன்று இருக்குது. அதை நீங்கள் உடைச்சிட்டு உள்ளே போடுறதுங்கிறது வந்து அவ்வளவு சுலபம் கிடையாது. அப்போ நீங்கள் இவங்களுக்கு என்னெல்லாம் வாக்குறுதிகள் கொடுக்க போகிறீங்களோ அதை வந்து அவங்க நம்புகிற அளவுக்கு நீங்கள் கொடுக்கணும். அதெல்லாம் இருக்குல்ல. அந்த தாவேகா மீது வைக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு வந்து அந்த வேட்பாளர் தேர்வுக்கு பணம் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் வந்து வாங்குறாங்க. அது வந்து கட்சியினோட பேர்ல டெபாசிட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு பிரபல நாளிதழில் வந்து போட்டுருந்தாங்க சார். அந்த மாதிரி உண்மையாக நடக்குதா? உள்கட்சியில் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்? கட்சியை நடத்துவதுங்கிறது சுலபம் கிடையாது. அது கட்டாயமாக நடக்கும். எந்த கட்சி பணம் வாங்காமல் சீட்டு கொடுக்குது சொல்லுங்க பார்ப்போம். அப்புறம் மாற்றம்னு சொல்றாரு சார். இல்லை, மாற்றம்ங்கிறது இதில் கொண்டு வர முடியாது. நீங்கள் நல்லவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டு வரலாமே தவிர வேட்பாளர்களை வந்து நீங்கள் இருக்கிறதுல பெட்டராக ஒருத்தரை கொண்டு வரலாம், நான் என்னென்னது செய்ய போகிறேங்கிற ஒரு கனவை நீங்கள் முன்னெடுக்கலாம். அதுதான் செய்ய முடியுமே தவிர எல்லா கட்சியுமே இன்றைக்கி வளர்ந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாரித்த லட்சத்தில் கோடி, கோடிகளில் லட்சம் அவ்வளோ சம்பாரித்து வச்சுருக்கிற கட்சிகளே வேட்பாளர் எவ்வளோ செலவு பண்ணுவார்னு கேட்டு தான் உள்ளே கொண்டு வராங்க. ஒரு 20 கோடி செலவு பண்ணுற ஸ்ட்ரென்த் உள்ள ஆளை தான் உள்ளே கொண்டு வராங்க. இந்த தேவை இங்கே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 2 கோடி கூட இல்லாத ஒருத்தரை வந்து நீங்கள் வேட்பாளர் ஆக்கி ஒரு தொகுதியில் வேலையே செய்ய முடியாமல் நின்ட்டாருன்னு வைங்க. ஒரு பக்கம் அந்த பிரச்சனை இருக்குது. இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் ஈஸியாக விலைக்கு வாங்கிட்டு. இப்போ விஜய் கட்சியில் ஒருத்தரை நீங்கள் நிறுத்துறீங்க, அவர்கிட்ட நீங்கள் பணமே வாங்கலை, அவர் பாட்ட ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தவரை கூப்பிட்டு வந்து பொறுப்பு கொடுத்து நீ தேர்தல் நில்லுன்ட்டுன்னு சொல்லிடுறீங்க. இப்போ வேற ஒரு பெரிய கட்சி வந்து தம்பி நான் உனக்கு ஒரு 2 கோடி தர்றேன், நீ என்னோட வந்துரு, அமைதியாக இருந்துரு, நீ வேலையை செய்யாத, ஓட்டை கேட்காத, அமைதியாக இருந்துருன்னா என்ன ஆகும்? அப்போ நீ ஒரு 2 கோடி கொடு, நான் உனக்கு சீட்டு தரேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் நம்ம 2 கோடி அங்கே இருக்குங்கிற பதட்டத்திலே வேலை பார்ப்போம். ஸோ இதெல்லாம் டெபாசிட் மாதிரி தான். நான் என்ன சொல்கிறேன், கட்சி நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பொட்டி கடை நடத்துறதே பெரிய விஷயமா இருக்குது. அப்போ ஒரு அரசியல் கட்சி இதை கேட்கும். அதை வந்து தலைமைக்கும் தெரிந்து கேட்கறது தப்பு இல்லை, தலைமைக்கு தெரியாமல் சைடில் வாங்குறது தப்பு. அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா கட்டாயமாக அது தவறு தான். விஜயாருடைய அடுத்த கட்ட பிரச்சாரம் என்னவா சார் இருக்கும்? அவர் நிறைய திட்டங்கள் வச்சுருக்காருங்க. பட் இங்கே இருக்கிற இல்லை இங்கே இருக்கிற சட்ட திட்டங்கள் அதுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லை. இப்போ பாருங்கள், இவங்க திரும்ப கோர்ட்டுக்கு போய் எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த ரோட் ஷோ நடத்துறதுல இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதில் ஒரு மாற்றத்தை கொடுங்க. ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுன்னா கூட 5000 பேர் கூடனா இவ்வளோ டெபாசிட் கட்டணும், 50,000 பேர் கூடனா இவ்வளோ டெபாசிட் கட்டணும்லாம் சொல்கிறாங்க. அப்போ இந்த டெபாசிட் தொகையை கண்ணாப்னான்னு நீங்கள் ஏற்றிட்டீங்கன்னு வைங்க. இப்போ விஜய் வர்ற இடத்துலலாம் பெருங்கூட்டம் வருது. இப்போ போன மீட்டிங்க்கு இவ்வளோ வந்துச்சு, நீ 5000ன்னு சொன்னேன், 50,000 பேர் வந்துட்டாங்க, நான் உனக்கு ஃபைன் போடுறேன் அப்படின்னு சொல்லி மேலும் ஒரு தொகையை விதிச்சாங்கன்னு வைங்க அடுத்த கூட்டத்துக்கு. அப்போ இவங்க அட்வான்ஸ் கட்டியே அதுவே தாங்காத ஒரு பெரிய தொகையாக மாறுமே. ஸோ ஏதோ ஒரு வகையில் இவங்க நெருக்கடி கொடுக்கணும்னே பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரால் எப்படி வந்து ரொம்ப இயல்பாக வெளியில் வந்து பேச முடியும்?